ரிப்போ ரிவர்ஸ் ரிப்போ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ரிசர்வ் பேங்கினுடைய ஃபங்க்ஷன்ஸ் அது என்னென்ன முக்கியமான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறதுனா லைபிலிட்டி ப்ராடக்ட், அசஸ் ப்ராடக்ட்ன்றதுனீங்கன்னா லோன். Good morning, Namaskar. Last session we have seen that functions of RBI. Then what is the central bank in India? So Reserve Bank of India is a central bank in India. I already told in yesterday class. போன எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய மத்திய வங்கி என்ன, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதை திருப்பி இப்போது ரீகேப்சல் பண்ணிவிடுவோம். இப்போ கிளாஸ்லலாம் நடத்துகிற மாதிரி நடத்தினா தானே புரியும் இல்லையா? ஸோ அதனால் இப்போ வந்து ரீகேப்சல் பண்ணோம்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மானிட்டரி கண்ட்ரோல். மானிட்டரி கண்ட்ரோல் அப்படின்னா கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன். ஃபஸ்ட்டு இப்போது சில சஜஷன்ஸ் வந்ததுனால இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மானிட்டரி கண்ட்ரோல். Second, supervision over commercial bank, cooperative banks and NBFC and foreign banks. So previously it was only commercial bank, now they have included even cooperative banks also and NBFC and foreign banks. Then management of government debts, issuing of license, bankers to government, issuing of currency, banker to bank, lender of the last resource for banks, and regulating foreign exchange, regulating money markets through monetary instruments, that is CRR, SLR, bank rate, repo and reverse repo, SDF, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி ரேட். இப்போ தமிழில் சொல்லணும் அப்படின்னா திருப்பி ரிசர்வ் பேங்கினுடைய ஃபங்க்ஷன்ஸ் அது என்னென்ன முக்கியமான நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறதுனா விலைவாசியை கட்டு பண்ணுறது, மானிட்டரி கண்ட்ரோல். அதுக்கு அடுத்தது கமர்ஷியல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி, கோஆபரேட்டிவ் வங்கி, நான் பேங்க் ஃபைனான்ஸ், அது அப்புறம் வெளிநாட்டு வங்கி அதெல்லாம் வந்து இப்போ சூப்பர்வைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் டெட்ஸ். மேனேஜ்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் டெட்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட் அதாவது அரசனுடைய கடனை நிர்வகிக்கிறது. இஷ்யூவிங் ஆஃப் லைசன்ஸ், வங்கிகளுக்கு வங்கி தொடங்கிறதுக்கு உள்ள உரிமத்தை அடிக்கிறது. அப்புறம் பேங்கர் டு த கவர்மெண்ட்டுக்கே அது வந்து அரசுக்கே வந்து அது வங்கியாக செயல்படுறது. இஷ்யூவிங் ஆஃப் கரன்சி, அதாவது நேற்றுக்கு இதிலே சொல்லியிருந்தேன் கரன்சி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இஷ்யூ பண்ணுறது. 1 rupee note is issued by Government of India and other notes are a promissory note issued by the கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கு அடுத்தது வந்து பேங்கர் டு த பேங்க். எல்லா பேங்க்குக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பேங்காக செயல்படுறது. அப்படின்னா கடன் கொடுக்கறது, ஃபண்ட்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் டு பேங்க்ஸ். லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்டுங்கிறதா சொன்னேன் நேற்றுக்கு. ஒரு வங்கி வந்து லிக்விடேஷன் ஆகிற சமயமாக இருக்கும்போது பேங்க் வந்து அந்த தக்க சமயத்தில் சூப்பர்விஷன் பண்ண ரிப்போர்ட் வர பேஸ் பண்ணி மொரட்டோரியம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பேங்க்கை வந்து அதுலேருந்து தவிர்க்க அந்த விளைவுகள்லேருந்து தவிர்க்க டெபாசிட்டர்ஸ்க்கெல்லாம் டெபாசிட் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக ஒரு 1 week 10 days டிபெண்ட்ஸ் அப்பான் த மெர்ஜிங் பேங்க் அதை வச்சு அவங்க வந்து பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ரெகுலேட்டிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலாவணியை நிர்வகிக்கிறதுலாம். அது நேற்று கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். அந்நிய செலாவணி அப்படின்னு வரும்போது அந்நிய செலாவணியை மட்டும் இது பண்ணுறது. ஒரு எக்ஸ்போர்ட்டோ அல்லது இம்போர்ட்டோ எடுத்தோம்னா அதில் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸும் அதில் இடம்பெறுது, அதுக்கான அந்நிய செலாவணியும் இடம்பெறுது. ஸோ அந்நிய செலாவணியை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூவ்மெண்ட்டை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கண்ட்ரோல் பண்ணுறது. அது வந்து அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி அப்படின்னு போடுவாங்க. கவர்மெண்ட்டில் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி, ஏற்றுமதி இறக்குமதிக்கான இதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து சர்க்கரை வந்து தட்டுப்பாடாக இருக்குது, விலை ஏறுது அப்படின்னா இம்போர்ட் பண்ணுவாங்க. சர்க்கரை வந்து சர்ப்ளஸாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. சிலது அது மாதிரி டிமாண்ட் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்காக வந்து நம்ம உள்நாட்டில் இருக்கிறத வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணால் நமக்கு வந்து காஸ்ட் ஜாஸ்தியாக போகும். ஸோ அதன் காரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கவர்மெண்ட்டுடைய வேலை த்ரூ அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி, எக்ஸிம் பாலிசின்னு சொல்லுவாங்க. அது அப்பப்போ சேஞ்ச் ஆகும். அது வந்து டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் ஒன்லி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோடைய ரேட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டாலர், இப்போ நான் வந்து ஒரு இம்போர்ட்டர் இருக்காரு, வெளிநாட்டிலேருந்து குட்ஸை தரவழிக்கிறாரு அப்படின்னா இந்தியாவுடைய மணி வந்து வெளிநாட்டுக்கு போகிறது. தட் இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இஸ் கோயிங் அவுட். ஸோ அப்போ டாலர் விலை வந்து நம்ம இங்கே நம்ம தெரிவிக்கிற போது அவங்களுக்கு வந்து டாலர் விலை ஏறித்துன்னா அவங்களுக்கு வந்து அசௌகரியம் ஏற்படும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு டாலர் விலை ஏறித்துன்னா அவங்களுக்கு நன்மை. ஸோ இதுக்கு வந்து அந்த ஃபார்வேர்டு கான்ட்ராக்ட், அது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுங்கிற சப்ஜெக்டில் நான் சொல்கிறேன். இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன்னா இது ஆர்பிஐ பண்ணுறது.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசர்வ் சொல்லிட்டு இது ரெகுலேட்டிங் மணி மார்க்கெட் த்ரூ மானிட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மானிட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மணி மார்க்கெட்டை எப்படி சார் ரெகுலேட் பண்ணுறது அப்படின்னா இந்த எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் வரப்போகுது. சிஆர்ஆர்னா வந்து இப்போ வந்து கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 3% சிஆர்ஆர். எஸ்எல்ஆர் பார்த்தீங்கன்னா 18%. இப்போ 100 ரூபாய் டெபாசிட் வாங்கினா அதில் 3 ரூபா கேஷாக ரிசர்வ் பேங்க்கில் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வச்சுக்கணும். 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரைடே ரிப்போர்ட்டிங் ஃப்ரைடேனா இந்த ஃப்ரைடேல 100 ரூபா டெபாசிட் இருந்ததுன்னா இந்த 3 ரூபாயை அடுத்த வரக்கூடிய 15 நாளைக்கு மெயின்டைன் பண்ணணும். திடீர்னு டெபாசிட் 150 ரூபா எடுத்து அப்படின்னா 4 ரூபா மெயின்டைன் பண்ணணும். இல்லை 200 ரூபா எடுத்து அப்படின்னா 6 ரூபா மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்கு வந்து வட்டி எதுவும் கிடையாது. தட் இஸ் நோ இன்ட்ரெஸ்ட் ஃபார் த சிஆர்ஆர். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஆர்பிஐ தே ஆர் நாட் கிவிங் எனி இன்ட்ரெஸ்ட் அட் ஆல். இட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. அதுக்கடுத்து எஸ்எல்ஆர்னா ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அது கரண்ட்டில் 18% இருக்குது. ஸோ இப்போ 100 ரூபா டெபாசிட் நீங்கள் பேங்க்கில் வாங்கினீங்கன்னா இந்த ஃப்ரைடேல இடம் பெற்றதுன்னா 18 ரூபாயை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து எஸ்எல்ஆர் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ் இன் எஸ்எல்ஆர் அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூடு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். அது மாதிரி கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து லிஸ்டட் கார்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ். லிஸ்டட் கார்பரேட் பாண்ட் அண்ட் டிபெஞ்சர்ஸ் எலிஜிபிள் ஃபார் எஸ்எல்ஆர். அப்புறம் கமர்ஷியல் பேப்பர் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஒரு பேங்க் சர்ப்ளஸ் இருந்தால் இன்னொரு பேங்க் கடன் கொடுத்து அதை டெபாசிட்டாக ரசீதை கொடுப்பாங்க. கமர்ஷியல் பேப்பர் அப்படிங்கிறது கம்பெனி, ஒரு கம்பெனியில் சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இருந்ததுன்னா இன்னொரு கம்பெனிக்கு லெண்ட் பண்ணால் அது த்ரூ கமர்ஷியல் பேப்பர் மூலமாக பண்ணுவாங்க. எப்படி பேங்க் போட்டால் எப்படி கொடுத்தா எப்படி வருமோ அது மாதிரி. ஸோ இந்த கமர்ஷியல் பேப்பர் சர்டிஃபிகேட் டெபாசிட்ஸும் வந்து எலிஜிபிள் செக்யூரிட்டி ஃபார் ரிப்போ. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் ஆஃப் டிபிட்ஸ் இடிஎஃப் முனிசிபல் டெட் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் வந்து இந்த ரிப்போக்கு இடம்பெறும். அப்புறம் டெனோர் ஆஃப் மினிமம் ரிப்போ 1 டேலேருந்து 1 இயர் வரைக்கும் இருக்குது ரிப்போக்கு. அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமும் வந்து இது இடம்பெறும். இப்போ ஃபஸ்ட்டு சிஆர்ஆர் மெயின்டெனன்ஸ் சொல்லிடுவோம். கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்கிறது நான் இப்போ சொன்ன மாதிரி ஃப்ரைடே அன்னைக்கு ரிப்போர்ட்டிங் ஃப்ரைடேன்னு பேர். அது அவங்க வந்து ஆர்பிஐ டேட்டு கொடுத்துருவாங்க. என்னென்னலாம் ரிப்போர்ட்டிங் ஃப்ரைடேனா அந்த ரிப்போர்ட்டிங் ஃப்ரைடேல உள்ள பேலன்ஸுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் 15 டேஸ் உங்கள் டெபாசிட் என்ன இருக்கோ அதில் 3% கேஷாக வச்சுக்கணும் ஆர்பிஐயில். அதுக்கு வட்டி கிடையாது. தெர் இஸ் நோ இன்ட்ரெஸ்ட். எஸ்எல்ஆர்ங்கிறது ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ இந்த ஃபார்ம் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஒன்லி, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அது எஸ்எல்ஆர் செக்யூரிட்டின்னு தனியாக இருக்குது. ஸோ அந்த செக்யூரிட்டிஸ் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அது 18% அந்த செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு 5% மேக்ஸிமம் 6% கவர்மெண்ட் ரேட்டு தான் அதில் ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால தான் நேற்று நான் சொன்ன எக்ஸாம்பிளில் வந்து வேறையாக இருக்கலாம். இப்போ கரண்ட் ரேட் வந்து சிஆர்ஆர் 3, எஸ்எல்ஆர் 18 3 21%. 100 ரூபா டெபாசிட் வச்சுருந்தா 21 ரூபா வந்து கவர்மெண்ட்டுக்கே போய்டுறது. ஒன்று பை செக்யூரிட்டி 21%, 18% 3% வந்து கேஷாக பெறுறது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து 79% தான். 79%ல் 40% வந்து ப்ரையாரிட்டி செக்டாருக்கு போயிடும்னு நேற்றுக்கே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 40-79 பெறுதுன்னா மிச்சம் 39% தான் லெண்டபிள் ரிசோர்ஸஸ். அதாவது லெண்டபிள் ரிசோர்ஸஸ் ஃபார் ஹையர் ரேட். அதுதான், மற்றதெல்லாம் கிடையாது. அப்புறம் இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நேஷனலைஸ் பேங்க்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அடிக்கடி மாற்றணும்னா என்ன பிரச்சனை வருதுன்னா இவங்களே வந்து மண்டையை போட்டு உடச்சிட்டு நம்ம பேங்க் எவ்வளோ காஸ்ட் ஆஃப் டெபாசிட் வருது, திருப்பி டெபாசிட் அதை ஏற்றலாமா இறக்கலாமா, இந்த ப்ராப்ளம் அட்வான்ஸ் வாங்குற கஸ்டமருக்கு, அதாவது கடன் கொடுக்குற கஸ்டமருக்கு வட்டி வீதத்தை ஏற்றலாமா இறக்கலாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால ஸ்டேட் பேங்க்கு கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் லிங்க்டு டு ரிப்போ ரேட்டுன்னு பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரிப்போ ரேட் வந்து 5.25 இருக்குது. இப்போது அதோட லிங்க் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, ஒரு 2.7% அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் செலவுகள்லாம் சேர்த்து ஒரு 7.25% கொடுப்பாங்க. 7.25 to 7.5% ஹவுசிங் லோன் அதெல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ ரிப்போ ரேட் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2020 பார்த்தீங்கன்னா 4% இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஸோ 4 + 2.40 ஆட் பண்ணுவாங்க. 6.40க்குலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்போ ஹவுசிங் லோன்லாம் கொடுத்தாங்க. ஸோ இது லிங்க் டு ரிப்போ அப்படின்னா இவங்க மண்டையை உடச்சுக்கணும். அந்த 2.70 இஸ் தேர் மார்ஜின். ஸோ இப்போ என்ன ரேட் இருக்கோ அதில் 2.8 பண்ணிடலாம். கஸ்டமர்ஸ்க்கும் வந்து கன்ஃபியூஷன் இருக்காது. இவங்களும் வந்து கஸ்டமர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு லெட்டர் வாங்கி அட்வான்ஸுக்கு ஏறி இருக்குது என்ன அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை இப்போ. அதனால எல்லா பேங்க்குமே இப்போ ஆல்மோஸ்ட் வந்து தேர் அட்வான்ஸ் ரேட்டை வந்து ரிப்போ ரேட்டோட லிங்க் பண்ணிட்டாங்க. அதுதான் ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ எஸ்எல்ஆர் 3%, இது சிஆர்ஆர் 3%, எஸ்எல்ஆர் 18% ஆச்சு. அது சொல்லிட்டு அவங்களுக்கு லெண்டபிள் ரிசோர்ஸஸ் ரிமைனிங் தான். அதில் 40% அதுக்கும் எடுத்தினா மிச்சம் உள்ளது தான் நீங்கள்
நீங்கள் இந்த ஓப்பன் ரேட்டுக்கு கொடுக்க முடியும். ஸோ இப்போ இந்த ரிவர்ஸ் ரிப்போ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போ ஒரு வங்கிக்கு வந்து சிஆர்ஆர் மெயின்டெனன்ஸுக்கு வந்து 10,000 ரூபாய் பணம் தேவைப்படுறது. 10,000 ரூபாய் பணம் இந்த டெபாசிட் நீங்கள் வாங்கியிருக்கிறதுக்கு ரிசர்வ் பேங்க்ல வச்சுக்கணும் 10,000 ரூபாங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கிற போது 7,000 ரூபாய் தான் உங்கள் கையில் இருக்கு. மிச்சத்தை ஏதோ லென் பண்ணிட்டீங்க, யாருக்கும் ஆல்ரெடி கமிட் பண்ணது இன்ஸ்டால்மெண்ட்ல டெபிட் ஆனால் அது கம்மியாக போயிடுது, கேஷ் பேலன்ஸ் குறைஞ்சிடும். அப்போ இந்த 3,000 ரூபாய் எப்படி வாங்குறது? அந்த கடன் பப்ளிக்கிட்ட உடனே போய் டெபாசிட் கொடுக்கணும் போய் இண்டிவிஜுவல் கஸ்டமரை கேட்க முடியாது. அதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் ஹேவிங் ஏ பிளாட்ஃபார்ம், எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம். உங்ககிட்ட என்னென்ன செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கோ அதை இப்போ படித்தேன் இல்லையா, இந்த லிஸ்டபிள் செக்யூரிட்டி, கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்டு, லிஸ்டட் கார்பரேட் பாண்டு, கமர்ஷியல் பேப்பர், இந்த யூடிஎஃப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் என்ன இருக்கோ அதை வந்து அந்த விண்டோவில் நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம். அது உங்கள்கிட்ட இருக்கிற செக்யூரிட்டியை நீங்கள் போய் ஃப்ளோட் பண்ணிட்டீங்கன்னா அதன் மூலமாக உங்கள் ஆர்பிஐ அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அந்த டெபிசிட் 10,000 ரூபாய் மெயின்டைன் பண்ணுறதுக்கு 7,000 ரூபாய் இருக்குன்னா அந்த 3,000 ரூபாயை வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதை வந்து அவங்க கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டு சாட்டிஸ்ஃபை தி சிஆர்ஆர், இப்போ சிஆர்ஆர் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வில் கம் டு மேக் ஏ ஃபைன் டு எம்டி. அந்த பேங்க்கோட எம்டிக்கு இது சிஇஓ எம்டிக்கு வந்து ஃபைன் பண்ணுவாங்க பேங்க்கை. ஏன்னா மெயின்டைன் பண்ணுங்கிறது ரூல், அதை வயலேட் பண்ணிங்கன்னா கஷ்டம், அதுக்கப்புறம் கொஸ்டின் நிறைய வரும், ப்ராப்ளம் ஆகிடும். அது ஸோ லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்கு போல இருக்குன்னு தீர்மானம் பண்ணுவாங்க ஆர்பிஐ. அது பை மிஸ்டேக் கூட எதுவும் நடக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா தான் எல்லாருமே வச்சிருப்பாங்க சிஆர்ஆர். அது வந்து சிஆர்ஆர் வந்து ரிசர்வ் பேங்க்கில் மட்டும்தான் பேலன்ஸ் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா நேஷனலைஸ் பேங்க்கில் இருக்கிற பேலன்ஸையும் நீங்கள் கூட்டிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் வந்து 1000 பேங்க் 2000 பிரான்ச் இருக்குன்னா 2000 பிரான்ச்சில் இருக்கிற ஏரியாவில் உள்ள நேஷனலைஸ் பேங்க்லாம் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அந்த பேலன்ஸ் எல்லாம் அந்த ஃப்ரைடே அன்னைக்கு என்ன இருக்கோ தட் வில் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட் ஃபார் சிஆர்ஆர். ஓகே, அந்த சப்ஜெக்ட் ஓவர். அதே மாதிரி எஸ்எல்ஆரும் இப்போ இந்த ரிப்போவில் என்ன பண்ணுவாங்கன்னா ரீபர்ச்சேஸ் ஆஃப் செக்யூரிட்டின்னு பேர். ரிப்போ அப்படின்னாலே ரீபர்ச்சேஸ் ஆஃப் செக்யூரிட்டி. உங்கள்கிட்ட இருக்கிற செக்யூரிட்டியை நீங்கள் அந்த விண்டோவில் போடுறீங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உடனே இமீடியட்டாக அந்த என்ன வேல்யூ உங்களுக்கு தேவைப்படுறதோ கடன் அதை அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இது மினிமம் 7 days to 14 days வரைக்கும் தான், அதுக்கு மேலாம் கிடையாது. மந்த்லி இயர்லிக்கெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் 7 days இல்லை 1 day கூட இருக்கும், 2 days கூட இருக்கும். அப்புறம் திருப்பி பேங்க் வந்து பணம் வந்துடுதுன்னா அதை மீட்டுண்டுவாங்க, அந்த பணத்தை கட்டி மீட்டுண்டுவாங்க. அதுக்கு தான் அந்த ரேட், அந்த ரிப்போ ரேட்டுங்கிறது 5.25% சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் அந்த செக்யூரிட்டியை கொடுத்து அவங்கள்ட்ட கடன் வாங்கினா. அதே சமயத்தில் இது வைஸ் வர்சா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ திடீர்னு டெபாசிட் மொபிலைசேஷன் கேம்ப் அதெல்லாம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஃபாரின் இது பண்ணுறீங்க, ஏதோ நிறைய டெபாசிட் வந்து திடீர்னு 1000 கோடி இருக்கிற டெபாசிட் வந்து 2000 கோடி ஆகிடுது திடீர்னு 1 வீக்கில் அல்லது 15 daysல ஆகிடுது அப்படின்னா உடனே வந்து உங்களால் அட்வான்ஸ் வாங்குற கஸ்டமரை தேடி போயிட்டு உடனே டக்குன்னு அதை வந்து அந்த இதை வந்து ஸ்கொயர் அப் பண்ண முடியாது, உடனே அதை மேட்ச் பண்ண முடியாது. மேட்ச் பண்ணுறது வந்து ப்ராப்ளம் ஆகும். அப்போ அந்த இன்பிட்வீன் டயத்தில் நீங்கள் வந்து கேஷாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபா ஒரு வங்கியில் வந்து வெறும் பணமாகவே இருந்தது, எங்கேயும் உபயோகம் இல்லாமல் கேஷ் பேங்க்னுடைய கவுண்டர்லேயே இருந்தது அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 10% லாஸ், 10 ரூபா லாஸ். ஒரு 100 ரூபாய்க்கு 10 ரூபா லாஸ். அப்போ 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ? அது மாதிரி நிறைய பணம் இருந்ததுன்னா எவ்வளோ லாஸ் வரும்? அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க்ல அந்த அதே எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம்ல இந்த பணத்தை கொண்டு போட்டுருவாங்க. எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் உங்களால் you are unable to deploy, the bank is unable to deploy the extra funds for a short term purpose. The Reserve Bank of India is accepting cash from the commercial bank through the electronic platform. You can make a deposit in the reverse repo window. So the reverse repo windowல நீங்க அந்த பணத்தை போட்டீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன்றும் சும்மா உடனே ஒரு செக்யூரிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துரும். உடனே இமீடியட்டா முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரிவர்ஸ், ஏதாவது செக்யூரிட்டி என்னென்ன இருக்கோ அதை கொடுத்துருவோம் அந்த வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக் ஆச்சுன்னா 1 வீக் வரைக்கும் அந்த செக்யூரிட்டி நீங்கள் வச்சுக்கலாம். திருப்பி அந்த செக்யூரிட்டியை திருப்பி வாங்கிட்டு அந்த பணத்தை நீங்கள் திருப்பி எடுத்துடலாம். அதுக்குள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து ரிவர்ஸ் ரிப்போன்னு பேர். அது 3.35 தான் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமரே வந்து பேங்க்ல டெபாசிட் போட்டாங்கன்னா ஒரு வருஷம் டெபாசிட்டுக்கு 5% கொடுக்குறாங்க அப்படின்னா திடீர்னு லோன் வேணும் அப்படின்னா ஓவர் 2% வாங்குவாங்க. 75% தான் தருவாங்க, ஓவர் 2% வாங்குவாங்க. அதே மாதிரி தான் இது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பணத்தை கொண்டு ஆர்பிஐக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு தர வட்டி விகிதம் வந்து 3.35. இப்போ I mean as of now when the bank is having surplus funds they are putting the money through the reverse repo window. The Reserve Bank of India will give the interest rate of 3.35 only. At the same time, so இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி அப்படின்னா ரெப்போ ரேட் வந்து 5.25ங்கிறது இப்போ ஏப்ரலில் பண்ணிடுறாங்க. இது மே, இப்போ இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் இதுதான் இருக்குது. இப்போ நாளைக்கு மானிட்டரி பாலிசி கொண்டு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாரெலாம் நடக்கிறதுனால திடீர்னு இப்போ இந்த ரெப்போ ரேட்டை ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5.25ங்கிறது மேபி 7, 6 அது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த டேஸ் டு கம் ஆகும். இன்னி தேதிக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இதை வச்சு எப்படி
இப்படி சொன்னீங்களே அப்படின்னு நாளைக்கு வந்து தவறாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. இன்னி தேதிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி என்ன தேதி, ஃபார் எக்ஸாம்பிள் 27 மேயா, இன்னி தேதிக்கு வந்து என்ன இருக்குன்னா ரிப்போ ரேட்டு 5.25, ரிவர்ஸ் ரிப்போ ரேட் வந்து 3.35. ரிவர்ஸ் ரிப்போ அப்படிங்கிறது சொல்லிட்டேன், சர்ப்ளஸ் கேஷை நீங்கள் ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களால் டிப்ளாய் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ஷார்ட் டேர்மில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் அலாட்டிங் செக்யூரிட்டிஸ் பேஸ்ட் ஆன் த டெபாசிட் வேல்யூ. ஏதோ ஒரு செக்யூரிட்டிஸ் கொடுப்பாங்க, அது எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம்லேயே உங்களோட ஜிஎல்ல வந்துடும், எஸ்ஜிஎல்ல அந்த ஜென்ரல் லெட்ஜர் வந்துடும். அதில் எஸ்ஜிஎல் வந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏறும். திருப்பி இந்த எந்த டேட்டில் நீங்கள் திருப்பி பணத்தை நான் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் எனக்கு வேணும், அந்த ஒரு 1 வீக்னா 1 வீக் கழிச்சு திருப்பி ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை நீங்கள் அங்கே அந்த செக்யூரிட்டிஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அந்த மணியை பண்ணிவிடுவாங்க. இது வந்து என்ன, டு ஹெல்ப் த லிக்விடிட்டி டு கமர்ஷியல் பேங்க். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அன்றாட நடவடிக்கை எஸ்எல்ஆர் மெயின்டெனன்ஸுக்கு பணம் பற்றாக்குறை ஏற்படும் பட்சத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸை வச்சிருக்கு. இதை தவிர ஸ்டாண்டிங் டெபாசிட் ரேட் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் மார்ஜினல் ட்ரேடிங் எம்எஸ்எஃப் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. பேங்க் ரேட் இருக்குது. பேங்க் ரேட் அப்படின்னா 5.50 இருக்குது பாஸ் ஆன் டேட். பேங்க் ரேட் இஸ் நத்திங் பட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட் விச் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லென்ஸ் டு கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க் வந்து எக்ஸ்ட்ராவாக இதை தவிர இந்த ரிப்போவை தவிர பணம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்வ் பேங்க்கிட்ட யூ கேன் ரைஸ் ஏ லோன். அது வந்து அதுக்கு சார்ஜ் வந்து 5.50 இப்போ பண்ணுறாங்க. இதெல்லாம் இன்னி தேதிக்குள்ள ரேட்டு. சேவிங்ஸ் மட்டும் 2.5 தான். டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் முன்னாடியெல்லாம் வந்து சேவிங்ஸ் பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படின்னா ஆர்பிஐ தான் ஃபிக்ஸ் பண்ணும். எல்லா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுமே நான் முன்னாடி உள்ள இதில் சொல்லியிருக்கேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் டெபாசிட்டுக்கும் சரி அட்வான்ஸுக்கும் சரி மெயின்டைன் பண்ணும். நம்ம பிரான்ச்சை திறந்து மூடினாலே போகிறோம், வேறு ஒரு வேலையை நம்ம பார்க்க வேண்டாம், அது பார்த்துருந்தது. இப்போ தான் என்னாச்சுன்னா ஜஸ்ட் லைக் நியூக்ளியர் ஃபேமிலி அந்தந்த வங்கி அந்தந்த அலோசோல பண்ணங்கிற கான்செப்ட் இந்த டீரெகுலேஷனுக்கு அப்புறம் முன்னாடி ரெகுலேட்டட் எக்கானமியாக இருந்தது. இப்போ வந்து ரெகுலேஷன்ஸ் எல்லாமே போயிடுது. ஆர்பிஐ வந்து தான் கையில் ஒன்றுமே வச்சுக்கல. எதுக்கு மட்டும் வச்சுட்டு இருக்குன்னா எஃப்சிஎன்ஆர் ரேட்டு என்ஆர்இ ரேட்டு மட்டும் வச்சுட்டு இருக்கு. அதுவும் தட்டு எப்படி அது பண்ணுறது அப்படின்னாக்கா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ் அசோசியேஷன் இருக்குது, ஃபெடாய் அப்படின்னு இருக்குது. அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஆர்பிஐயில் கொடுப்பாங்க. இந்த மந்த் எண்டில் 30ஆம் தேதியே கொடுத்துருவாங்க. 1ஆம் தேதி அன்றைக்கி ஆர்பிஐ வில் பப்ளிஷ் டு ஆல் பேங்க். அது 1ஆம் தேதியிலேருந்து அந்த மந்த் எண்டு வரைக்கும் 30 தேதினா 30 தேதி, 31 தேதிக்குள்ளே மாதமாக இருந்தால் 31 தேதி வரைக்கும் அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது எவ்ரி மந்த்து எஃப்சிஎன்ஆர் என்ஆர்இ அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் மாறிண்டே இருக்கும். அதுதான் என்ஆர்ஐ ரேட்டை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் பேங்கினுடைய விருப்பம் ஒன்றுமே கிடையாது. அது ஸ்டில் ஆர்பிஐ இஸ் ஹேவிங் தி கண்ட்ரோல். அது பிரகாரம் தான் பண்ண முடியும். ஆர்பிஐயில் அந்த என்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த வட்டி தான் நீங்கள் கொடுக்க முடியும். டாலருக்குன்னா எவ்வளவு, ஹீரோன்னா எவ்வளவு, பவுண்ட் ஸ்டெர்லிங்னா எவ்வளவு, அப்படி அவங்க கொடுப்போம். ஜாப்பனீஸ் என்ன எவ்வளவு, அதே மாதிரி. ஸோ இதுதான் அது. இதுதான் ரிப்போ, ரிவர்ஸ் ரிப்போ, இதுதான் மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து என்ன முடிச்சிட்டோம்னா பேங்க் ஃபங்க்ஷன் முடிச்சாச்சு, எஸ்எல்ஆர்னா என்னென்னு முடிச்சாச்சு, சிஆர்ஆர்னா என்னென்னு முடிச்சாச்சு, சிஆர்ஆர் வந்து இப்போ என்ன % இருக்குங்கிறத முடிச்சாச்சு. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெகுலரைசேஷன் பண்ணிட்டாங்க. அந்தந்த பேங்க் வேணா சில பேங்க் கூட 6% தராங்க. இதெல்லாம் அப்படி. சேவிங்ஸ் பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா மந்த்லி வந்து மினிமம் பேலன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1ஆம் தேதி அன்றைக்கி 1 லட்சம் வச்சுருக்கீங்க, 30ஆம் தேதி வெறும் 50,000 வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதத்துக்குள்ள ப்ராடக்ட் அந்த 50,000 தான் எடுத்துப்பாங்க சேவிங்ஸ் பேங்க் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த. அதே மாதிரி 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க கண்டினியூஸாக, 31ஆம் தேதி அன்றைக்கி 2 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 2 லட்ச ரூபாய்க்கு எடுக்க மாட்டாங்க. மினிமம் என்ன, அந்த மந்தில் மினிமம் பேலன்ஸ் என்னவோ தட் வில் பி த எலிஜிபிள் ப்ராடக்ட் ஃபார் தட் பர்டிகுலர் டே. அந்த இதை தான் எடுத்துப்பாங்க. டெய்லி பேலன்ஸ் எடுக்கிறது இல்லை சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும். பட் லோனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ரெடியூசிங் பேலன்ஸ். எவ்ரிடே ஒரு நாளைக்கு எத்தனை பேலன்ஸ் இருக்கோ அதை மல்டிபிள் பை 1, அந்த மாதிரி எத்தனை நாளைக்கு இருக்கோ இன்ட்டு மல்டிபிள் பை த டே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து உங்கள் லோன் புக்கில் வந்து 2,500 பேலன்ஸ் இருக்குது. 2,500 பேலன்ஸ் வந்து நீங்கள் 2 மாதம் கட்டலை அப்படின்னா அதே 2,500 அந்த 2 மாதத்துக்கும் டேஸ் கால்குலேட் பண்ணி போட்டுருவாங்க. இப்போலாம் எவ்ரி மந்த்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சேவிங்ஸ் தான் 6 மந்த்ஸு, மற்றதெல்லாம் எவ்ரி மந்த்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டுருவாங்க. ஐ மீன் டெபாசிட்ஸ் இதுக்கெல்லாம் ரெக்கார்டிங், ஐ மீன் அவங்க ப்ரொவிஷன் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் எப்படிக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கினா 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ அது வந்து நம்ம வந்து லயபிலிட்டி ப்ராடக்ட், அசஸ் ப்ராடக்ட்லாம் இருக்குது. அந்த அடுத்த நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். என்ன இதுதான் இதை பொறுத்த வரைக்கும். இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோம். சரி, ரிப்போ முடிச்சிட்டோம். ரீசன்ட் டெவலப்மெண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஸ்மால் பேங்க்லாம் சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நோ இதுதான் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். இப்போ அடுத்த சப்ஜெக்ட் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா பேங்க்கில் வந்து ரீட்டைல் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது. ரீட்டைல் ப்ராடக்ட்னா அசட்ஸ் ப்ராடக்ட் என்ன இருக்குது, லயபிலிட்டி ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்குது. லயபிலிட்டி ப்ராடக்ட்ங்கிறது டெபாசிட் என்ன இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட், குமுலேட்டிவ் டெபாசிட், அது சிசிடிம்பாங்க. ஒரு பேங்க்லையும் ஒரு மாதிரி கால் பண்ணுவாங்க. அப்படி எப்படின்னா அது ஒன்ஸ் இன் 3 months அந்த பிரின்சிபல்
பிரின்சிபலோட வட்டியும் சேர்ந்துட்டே வரும். மெச்சூரிட்டி வேல்யூன்னு அந்த ரெசிப்ட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி டேட் அன்றைக்கி அது கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட். மந்த்லி வந்து நீங்கள் இவ்வளோ ரூபா ஃபிக்ஸட் ரேட்டு, அதை மாற்ற முடியாது, ஒரே ரேட்டு தான் நீங்கள் போட்டுகிட்டே வரணும். சில பேங்க்கில் ஒரு சில ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து மாறுதலாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். மினிமம் 100 போட்டால் கூட அதுக்கு 10 டைம்ஸ் வரைக்கும் நீங்கள் அதிகப்படியாகவும் ஒரு மாதத்தில் கட்டலாமாங்க. ஆனால் அது வந்து சேவிங்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் அந்த டைப் ஆஃப் ஸ்கீமுக்கு பொருந்தும். அது இந்த ஆர்டிக்குள்ள 1 இயர் 10 இயருக்கு 8%னா 1 இயருக்கு நான் ஆர்டி போடுறேன்னா அந்த 8% அந்த நான் சொல்கிற இந்த டெபாசிட் கிடைக்காது. இது வந்து மாறும். உங்களுடைய டெபாசிட்ஸ் மாறதுனால அதனுடைய வட்டி வந்து அதே தான் கொடுப்பாங்க, சேவிங்ஸ் தான். அதுக்கடுத்து என்ன சொல்லிட்டேன், ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்லிட்டேன். ஃபிக்ஸட் டெபாசிட்னா நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் போட்டேன்னா அதை வந்து அந்த வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும். 3 மாதத்துக்கு கூட வாங்கலாம், மந்த்லி கூட வாங்கலாம். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வாங்கணும்னா என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸ்னால் கரெக்டாக அந்த என்ன பர்சன்டேஜோ அது ஒர்க் அவுட் ஆகும். 8னா 8, 7னா 7 ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் இயர் எண்டில் நீங்கள் அந்த அந்த பணத்தை நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். லோன் எடுத்துக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே லோன் எடுத்துக்கலாம். 75% வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனால் 2% ஓவர் த ரேட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. டெபாசிட் ரேட் என்னவோ அதை மேற்கொண்டு 2% பண்ணுவாங்க. 7% டெபாசிட்னா 9% பண்ணுவாங்க. அதேமாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸட் டெபாசிட் முடிச்சுட்டேன், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் முடிச்சாச்சு. ஆர்டி சொல்லிட்டேன். ஆர்டியில் இன்னொரு வகை தான் இந்த வேரியபிளாக பண்ணலாம். வேரியபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க, அது பண்ணலாம். அதுக்கப்புறம் அதேமாதிரி ஃபிக்ஸட்லேயே வந்து ஃப்ளெக்ஸி ஃபிக்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது எப்படின்னா டைனமிக். அந்த டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் இந்தமாதிரி சேவிங்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ வேணால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம், என்ன அமௌண்ட் தேவையோ. அது வந்து ரவுண்ட் ஆஃப் டு 1000 அப்படி வச்சிருப்பாங்க. சில இதில் 2000 வச்சிருப்பாங்க. மல்டிபிள் ஆஃப் 2000 தான் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் 1 லட்ச ரூபா டெபாசிட் போட்டுருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு பணம் வேறுதுன்னா அதில் போய் லோன் எடுக்க வேண்டாம் அப்படின்னா அந்த இதில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ளெக்ஸி ஃபிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதில் பண்ணிக்கலாம். இதுதான் டெபாசிட் ப்ராடக்ட். சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும், அது வந்து நார்மலாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இண்டிவிஜுவல் தான் ஓப்பன் பண்ணலாம், கம்பெனி எல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது சேவிங்ஸ் அக்கௌண்ட். அது மாதிரி ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். அது ரெஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட், ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப் அதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம். மற்றபடி அதெல்லாம் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதுதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்க முடியும், இண்டிவிஜுவல் வச்சுக்கலாம். மற்றபடி கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களாம் கரண்ட் அக்கௌண்ட் தான் வச்சுக்க முடியும். அதுக்கு வட்டி கிடையாது. கரண்ட் அக்கௌண்ட் தான் நீங்கள் வச்சுக்க முடியும். செக் புக் எல்லாம் யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது வந்து பிஸ்னஸ் ஓரியன்டெட்லாம் கரண்ட் அக்கௌண்ட் தான். பிஸ்னஸ் ஓரியன்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நாட் அலவுட். ஏன்னா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து லிமிட்டட் தான். ஏன்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் சேவிங் தான், உங்களுடைய சேமிப்பு வளர்க்குறதுக்கு தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ அதுதான் சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து டெபாசிட்ஸில் முடிஞ்சு போயிடுது. அதுக்கு அடுத்தது வந்து லயபிலிட்டி. இது வந்து லயபிலிட்டி ப்ராடக்ட். அசஸ் ப்ராடக்ட்னு எடுத்தீங்கன்னா லோன் இருக்குது. லோன் அப்படின்னாக்கா ஒன் வே டிராஃபிக் மாதிரி. அதாவது எப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா கட்டிகிட்டே தான் வரலாம், திருப்பி வாங்க முடியாது. அந்த லோனை க்ளோஸ் பண்ணிட்டு தான் வாங்கலாம். வேறு லோன் வாங்கலாம். இது ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா நீங்கள் போடலாம், எடுக்கலாம், வரவு செலவு பண்ணலாம். அது மாதிரி ஓவர் டிராஃப்ட்னு இருக்குது. ஓவர் டிராஃப்ட்டில் வந்து எகென்ஸ்ட் பில்டிங் செக்யூரிட்டியாக வாங்கிப்பாங்க, மிஷினரி செக்யூரிட்டியாக வாங்கிப்பாங்க, டெபாசிட்டே செக்யூரிட்டியாக கூட வாங்கிப்பாங்க. அதே மாதிரி சிசின்னு இருக்குது, கேஷ் கிரெடிட்னு பேர். கேஷ் கிரெடிட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து குட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெக்ஸ்டைல் பண்ணுறீங்க, டெக்ஸ்டைல் குட்ஸ் இருக்குன்னா அந்த குட்ஸினுடைய வேல்யூக்கு 75% வரைக்கும் அவங்க தருவாங்க. பட் இந்த கேஸில் வந்து குட்ஸ் இஸ் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கஸ்டமர், பாரோகிட்ட தான் இருக்கும், பேங்க்கிட்ட இருக்காது. ஜஸ்ட் ஒரு பிளட்ஜ் அக்ரிமெண்ட் தான் கொடுப்பாங்க. எவ்ரி மந்த் யூ ஹேவ் டு கிவ் எ ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட். மந்த் எண்டில் எங்கள் கடையில் போன மாதத்து ஸ்டாக் க்ளோசிங் இவ்வளவு, இந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இப்போ க்ளோசிங் ஸ்டாக் இவ்வளவுன்னு போட்டு அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வாங்குவோம். அது பேர் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் பேர். அது எவ்ரி மந்த்து இந்த மந்த்தனுடைய ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட்டு 7 டேஸ்க்குள்ளே கொடுக்கணும். இதெல்லாம் ஃபைன் பண்ணுவாங்க அது கொடுக்கலன்னா. அதை கொடுத்தா தான் ட்ராயிங் பவர் அரை பண்ணுவாங்க. என்ன மார்ஜினோ 50% ட்ராயிங் பவர் அப்படின்னா 2 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்கீங்க, 1 லட்ச ரூபா லிமிட் அப்படின்னா 1 லட்ச ரூபா கரெக்டாக இருக்கும். திடீர்னு உங்களுடைய ஸ்டாக் வந்து 1 லட்சமாக குறைஞ்சி போயிடுதுன்னா பேங்க் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு லிமிட் வந்து 1 lakh கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து இந்த என்ன ஸ்டாக் இருக்கோ அதுதான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஈவன் தோ யூ ஹேவ் ஏ லிமிட் ஆஃப் 1 lakh, since your stock has come down to that extent only, based on the margin you are allowed to draw the amount. So 1 லட்சம் லிமிட் இருக்குன்னு செக் போட்டால் பவுன்ஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஸ்டாக் வந்து அதுக்கு மெயின்டைன் பண்ணணும், அதான் ரூல் அது. அதுக்கு அடுத்தது வந்து ஓவர் டிராஃப்ட் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் லோனுங்கிறது ஒன் வே டிராஃபிக். அப்புறம் லோனில் வந்து நிறைய தராங்க, வெஹிக்கிளுக்கு தராங்க. வெஹிக்கிளுக்குலாம் நார்மலாக 75% வரைக்கும் தான் கொடுப்பாங்க, எக்ஸ்க்ளூசிவ் வெஹிக்கிள் மட்டும் பண்ணி. அது எப்படின்னா ஒரு 4-5 லட்சம் ஒரு பேங்க்லேயும் அதுக்கு ஒரு பாலிசி இருக்குது, லோன் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது. அது வந்து போர்டு அப்ரூவ்டு, அந்தந்த பேங்க்கினுடைய போர்டு அப்ரூவ்டு பாலிசி. அது பிரகாரம் தான் நீங்கள் எல்லாமே நடத்தணும். அதில் ஏதாவது வயலேஷன் தான் RBI இன்ஸ்பெக்ஷனில் பிடிச்சிருவாங்க. எவ்ரி இயர் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் கண்டக்டிங் இன்ஸ்பெக்ஷன் ஓவர் கமர்ஷியல் பேங்க். அந்த ஹெட் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருவாங்க, பிரான்ச்சுக்கும் போவாங்க, லிமிட் வச்சிருப்பாங்க, எத்தனை அட்வான்ஸ் எத்தனை டெபாசிட்டோ அது பேஸ்டு ஆன் தட் பிரான்ச் விசிட் இருக்கும், ஹெட் ஆஃபீஸ்லேயே இருக்கும். அப்போது அவங்க செக் பண்ணுறது என்ன அப்படின்னா நீங்கள் என்ன பாலிசி ஃபார்முலேட் பண்ணியிருக்கீங்க, அது பிரகாரம் நீங்கள் நடந்துட்டு இருக்கீங்களா, அதை தான் அவங்க செக் பண்ணுவாங்க. அதில் வயலேஷன் தான் சும்மா விட மாட்டாங்க. வயலேஷன் தான் நீங்கள் இது வந்து பாலிசிக்கு எகலேஷாக இருந்திருக்கு, இருந்தாலும் போர்டில் நாங்கள் இது அப்ரூவல் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் அதை சஜஸ்ட் பண்ணி சொல்லணும். இல்லைனாக்கா அவங்க அந்த ரிமார்க்கில் எழுதிட்டு போயிடுவாங்க, இந்த பேங்க் வந்து பாலிசி வச்சிருக்காங்களே தவிர அது பிரகாரம் எதுவும் ஆக்ட் பண்ணல அப்படின்னு. அதனால தான் எல்லாமே அந்த பாலிசியை பேஸ் பண்ணி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ஸ்பெக்ஷனே நடக்கும். முந்தியெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ
இது வந்து இந்த நியூக்ளியர் ஃபேமிலி வந்ததுலேருந்து சிஸ்டம் இந்த மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ இது லோன் பாலிசி பிரகாரம் தான் அந்த பேங்க் வந்து கடனுக்கெல்லாம் எவ்வளோ வட்டி கொடுக்கலாங்கிறதெல்லாம் டிட்டர்மின் பண்ணுறாங்க, என்ன லிமிட்டு அப்படின்னு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, எக்ஸ்போஷர் லிமிட்னு பேர். எக்ஸ்போஷர் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% தான் கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஓவரால் அசெட், உங்களுடைய சொத்து எவ்வளவு இருக்கோ அந்த நெட்டு அசெட் வேல்யூவில் 20% வரைக்கும் தான் ஒரு இண்டிவிஜுவலுக்கு மேக்ஸிமம் கொடுக்க முடியும் லோன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் தான் இருக்குது உங்களுக்கு கேபிட்டல் அப்படின்னா 20,000 தான் ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்க முடியும். குரூப்பாக இருந்தால் 40,000 கொடுக்கலாம். அது 40% 20% வச்சுருக்காங்க. அது இன்னும் நாம்ஸ் எல்லாம் என்ன மாற்றலை, அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்க முடியாது. அதனால தான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கன்சார்ஷியம் இதெல்லாம் வருது. அது நம்ம போக போக அடுத்த சப்ஜெக்டில் போகலாம். இப்போ இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் டெபாசிட் ப்ராடக்ட்னா என்ன, டெபாசிட் ப்ராடக்ட்ஸுக்கு லயபிலிட்டி ப்ராடக்ட்னு பேர். அசஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்து லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதெல்லாம் வந்து அசட்ஸில் வரும். சரியா? ஸோ இது ஆல்மோஸ்ட் இது எல்லாமே கவர் ஆகிடுது நீ பொறுத்த வரைக்கும். என்னென்ன பண்ணிட்டோம்னா ரிவர்ஸ் ரிப்போ, எஸ்எல்ஆர்னா என்ன, சிஆர்ஆர்னா என்ன எப்படி மெயின்டைன் பண்ணோம், பேங்க்னுடைய என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் செஷன் வி வில் சி தி நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க்யூ, வணக்கம்.